தன்னுடைய செயலால் அனைவரையும் சொக்க வைக்கும் சிம்மராசி நேர்களே. இந்த 2025வது வருட தமிழ் புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க என்னத்த சொல்றது எனக்கே தெரியும். அஷ்டமச்சனின்றாங்க, 10வது கேது வந்து உட்காருதுன்றாங்க, 7ல ராகு இருக்குன்றாங்க, குரு போயிடுச்சுன்றாங்க. ஒரு கிரகம் இருந்தே இவ்வளோ பாடுபட்டோம் போன 2.5 வருஷம். இப்போ 4 கிரகமும் எங்களை மட்டுமே டார்கெட் பண்ணுதே, நாங்கள் எப்படிலாம் சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாருக்கு ரொம்ப கடவுளை பிடிக்குமோ அவருக்கு தான் நிறையா சோதனை கொடுப்பாரா. சிம்மராசிக்காரங்களுக்கு கடவுள் அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப நேர்மையாக இருக்கீங்களா, அதனால கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சனால தான் 4 பிளானட்டையும் உங்ககிட்ட கொடுத்து எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது விதி விளையாட்டை இந்த தடவை வந்து பிளானட் நடத்துவதற்கு ரெடியாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க. அதை ஒரு பெரிய பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில், ஒரு சொட்டு நெஞ்சு போனாலும் அந்த பால் கெட்டு போயிடும். கரெக்டுங்களா? ஸோ ஏதாவது ஒரு நல்லதில் ஒரு கெட்டது இருந்தால் அந்த நல்லது முழுமையாக கெட்டு போயிடும். கரெக்டு தானே? அதே மாதிரி ஒரு இடத்துல இருட்டாக இருக்குது, ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக இருட்டி, த்ரூண்டு மெழுகுவத்தி அந்த ரூமை ஃபுல்லாக அப்படியே வெளிச்சமாக்கிடும். அப்போ ஒரே ஒரு சுபத்தன்மை நம்ம கிட்ட இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை இருட்டையும் அது எப்படி தவிடுபடி ஆக்கிடும்ல, அந்த மாதிரி இந்த 2025வது வருட விசுவாச வருட தமிழ் புத்தாண்டு சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா எக்ஸ்ட்ராடனரியா இருக்க போகுது. யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு காதுலயே வாங்கிக்காதீங்க. சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு போய் லாபத்தில் அமராருங்க, வேற என்னங்க வேணும்? என்னதான் சனி அஷ்டமத்தில் வந்து அமரட்டும், என்னதான் ராகு போய் 7ல் உட்காரட்டும், என்னதான் கேது வந்து 1ல் உட்காந்து உங்க உயிரை வாங்கட்டும், ஆனாலும் குருவுடைய பார்வையும் சரி குருவுடைய கடாட்சமும் சரி கண்டிப்பாக நான் எப்படி சொன்ன இருட்டில இருந்து ஒரு குட்டி மெழுகுவத்தி எப்படி வெளிச்சத்தை கொடுத்து அந்த அறையவே வந்து புனிதப்படுத்துமோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அப்படி ஒரு குரு என்ன பண்ணுவார், காலில் சுருட்டி வச்சுக்கிட்டு நீ பண்ணு அப்படின்ற மாதிரி உட்காந்துருவார். அதனால இந்த தடவை உங்களுக்கு இருக்கக்கூடிய குரு பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி. அது சும்மாலாம் சொல்லக்கூடாது. 11ஆம் இடத்துல ராபஸ்தானத்தில் போய் குரு அமர்தல் அப்படின்றதே ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல பாக்கியங்க. பாக்கியஸ்தானத்தில் சுபகிரகம் அமைஞ்சா அதோட வேற என்ன வேணும் சொல்லுங்க. சின்ன சின்ன 2025வது வருடம் முதல் 3 மாதங்கள் மட்டும் சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சல், இது பண்ணலாமா அது பண்ணலாமான்ற ஒரு டைலமாவை அங்கே உட்காந்து சனி ரெடி பண்ணிடுவார். நான் அஷ்டமச்சனிடா என்ன எனக்கு வேல்யூ இல்லாமல் பண்ணுறீங்களா அப்படின்னு மாதிரி ரெடி ஆகிடுவார். ஏன்னா குரு வேற அங்கே 10ல் உட்காந்துருக்காரா, குருவால் வாலாட்ட முடியாது. அதனால மிஸ்டர் சனி என்ன பண்ணுவார், நான் வரேன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு லைட்டாக அப்படி ஆரம்பிக்கும் போதே மே மாதம் அப்படி குரு வந்து 11ஆம் இடத்துல உட்காந்து என்ன பண்ணுறியா நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருவார். அதனால மே மாதத்திற்கு பிறகு இன்னும் சொல்ல போனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்கக்கூடிய ராசி சிம்மராசி தான். அதனால அதை பற்றி கவலையே பட்டுக்கணும். எதில் கவனமாக இருக்கணும், ஒரு 5-6 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முதல்ல பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க ஏமாற்ற போகிறாங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய அனுபவம் கிடைக்க போகுது, அது எல்லாமே உங்களுடைய சொந்த அனுபவமாக இருக்க போகிறது. எல்லாம் உங்களுடைய தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரியும். ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்காது இல்லை, எல்லாருக்கும் ஒரு விதமான அனுபவத்தை தானே கடவுள் கொடுப்பாரு. அப்போ இந்த தடவை சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான அனுபவங்களை கொடுக்க போறாருன்னா வாழ்க்கை அனுபவத்தை கொடுக்க போறாரு. மனுஷங்க இப்படித்தான், அவங்க இப்படிலாம் இந்த மாதிரியும் ஒரு மனுஷங்கள்லாம் இருக்காங்க, ஓ இந்த மாதிரி நீ குடும்பத்தை வந்து நீ புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி உன்னுடைய வலிமையை நீ ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எதெல்லாம் வந்து நீங்கள் அசால்ட்டாக நினச்சிட்டு இருந்தீங்களோ அதோட வேல்யூவை உங்களுக்கு காட்டுறதற்காக சனி புறப்பட்டு விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்த வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். தயவு செஞ்சு துணை அல்லது துணைவியாரிடம் கோபம் படக்கூடிய சிம்மராசினியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். நான் எச்சரிக்கைலாம் பண்ணல, அட்வைஸ் பண்ணுறேன். ரொம்ப ஒரு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு 3 வருஷம் அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனைலேருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லாட்டி இழந்து விட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய காலத்தை வந்து சனி கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. அதனால் துணை அல்லது துணைவியார் விஷயம் வெள்ளை கரிச்சிப்பெலாம் இல்லை, போர்வே விரிச்சு படுத்துருங்க. அதே மாதிரி உங்கள் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் அங்கேயும் கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும். முடியும்னு நினச்சா மட்டும் உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப் நல்லா இருக்குன்னா மட்டும் பார்ட்னர்ஷிப் போடுங்க. இல்லை அப்படின்னா இப்போதைக்கு ஒரு 2 வருஷம் தொழிலை பற்றி யோசிக்கவே வேணாம். இருக்கிற தொழிலை காப்பாற்றிக் கொள்வதே மிக உத்தமமான வேலையை கொண்டு வந்து சேர்க்கும். லக்னத்தில் கேது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ராசிலேயோ லக்னத்திலேயோ கேது வந்ததுன்னா ஆத்ம ஞானம் அதிகரிக்க போகிறது, கான்ஃபிடண்ட்டாக இருக்க போகிறீங்க, அதுதான் உண்மை. அதுவும் எப்படின்னா ஒரு விஷயத்த ரொம்ப கேதுனால மைக்ரோங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த மேலோட்டமாக பார்த்துருப்பீங்க, இனிமேல் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்தை பற்றி கிளாரிட்டியோட தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ பயமுறுத்துறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க. முதல்ல பிளானட்டோட ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். கேதுனாலே தடை அப்படின்றதுலாம் இல்லை. ஜாதகருக்கு தடைனா என்ன தடை வரப்போகுது, நீங்கள் போகிற இடத்துல தடை வருமா?
உங்கள் மனது நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இந்த 7.5 சனியாக இருக்கட்டும், எஸ்ட்ர சனியாக இருக்கட்டும், அஷ்டம சனியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், சந்திரன் அப்படின்ற காரகத்துவத்தை வச்சு தான் தீர்மானம் பண்ணுது. அவர் தான் மனோகாரகன். யாருக்கெல்லாம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் நிறையா இருக்கோ, யாருக்கெல்லாம் உங்கள் மீதான நம்பிக்கை இருக்கோ, யாரெல்லாம் நான் கடவுள் பிள்ளைன்றதை நம்புறீங்களோ, அவங்களுக்குலாம் எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ சிம்மராசிக்காரங்களாம் சிவனோட சொத்து. அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட்டுக்கவே வேணாம். ஆனால் இது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஆகாமல் பார்த்துக்கணும். அப்போ கண்டிப்பாக துணை அல்லது துணையார் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பழகுகிற நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும். வேலை பார்க்கிற இடத்தில் கவனமாக இருக்கணும். யாரை பற்றியும் வம்பு வழக்கு புரணி பொய் பித்தலாட்டம் எதையுமே சொல்லாதீங்க. யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்குறேன் உங்கள் சகோதரியா, சிம்மராசிக்காரர்கள் முதல் 3 மாதங்கள் யாரை பற்றியாவது விமர்சனம் செய்தீர்களே ஆனால் உங்கள் வேலையை விட்டு நீங்கள் இழப்பதற்கான நேரத்தை கிரியேட் பண்ணி விட்டுரும். யாரை பற்றி எதை பற்றியும் பேசாதீங்க. அமைதியாக அந்த 3 வருஷம் நீங்கள் இருக்க வேண்டியது சின்சன் மாதிரி அமைதின்னு இருக்க வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, வீட்டுக்கு வர வேண்டியது, தூங்க வேண்டியது, இது மட்டும்தான். அதை தாண்டி வேற ஏதாவது உங்கள் ஆதங்கத்தை யார்கிட்டயா சொன்னீங்கன்னா கூட அது உங்கள் மீதான ஒரு தேவையற்ற ஒரு மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்வதற்கான நேரத்தை கிரியேட் பண்ணிவிடுங்க. அதனால் சிம்மராசிக்காரங்க அதில் மட்டும் கவனமாக இருங்க. ஸோ 11ல் குரு வரனால லாப குருவாக தான் வரப்போறாரு. நிறைய பேருக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நினைவேற போகுது. இது வரைக்கும் யாரெல்லாம் நோயால் கஷ்டப்பட்டீங்களோ, போன தடவை கண்டகச்சனி, நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸ். சிம்மராசிக்காரங்களுக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்ததுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப மோசமான டைம் பீரியட் போன 2.5 வருஷம் சிம்மராசிக்காரங்க வேலையில நிறைய பேருக்கு வேலை போச்சு, நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ, நிறைய பேருக்கு வச்சிருந்த சேவிங்ஸ் கரைஞ்சு போச்சு, நிறைய பேருக்கு பொண்டாட்டியே கிளம்பி போயிட்டா. இப்போ பணம்ன்ற இடத்துலையோ, உடல்நிலை அப்படின்ற இடத்துலையோ, என்ன சொல்றது, உங்களுடைய சேவிங்ஸ் அப்படின்ற இடத்துலையோ, வேலை அப்படின்ற இடத்துலையோ தவிச்சு சின்ன பின்னமான சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அது 4மே நல்லா இருக்க போகுது. உங்களுடைய நம்பிக்கை அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தடவை நிறைய ஹெல்த் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுது. ஏன்னா கேது சூரியனோட சேர்றாரு அப்படின்னாலே நிறைய சூரியன் தான் மருத்துவக்காரகன். யாரெல்லாம் ஹெல்த்தால் அவதிப்பட்டீங்களோ அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உடல்நிலை தேறி வருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி இந்த கேது அப்படின்றவர் தான் வாழ்க்கையோட சூட்சமத்தை சொல்லிக் கொடுப்பாரு. கொஞ்சம் அப்பாவோட உடல்நிலை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய நேரமாகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதனால அப்பாவோட உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். கிளியர்? ஓகே. அடுத்த சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் முடியும்னா எண்ணெய் தானம் கொடுங்க. எண்ணெய் தானம் கோயில்களுக்கு கொடுக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி அந்த எண்ணெய் ஒளியில கடவுள் ஜொலிப்பாரோ அதே மாதிரி அந்த ஒளியின் மூலமா நம்மளுடைய வாழ்வியல் ஜொலிக்கும். கண்டிப்பாக அது நடக்கும். நிறைய எண்ணெய் தானம் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அஷ்டம சனியின் வீரியத்திலிருந்து கம்மி பண்ணலாம். பயமுறுத்துறதுக்குலாம் இல்லைங்க. நான் திரும்பவும் சொல்ற மாதிரி ராசி பலன்றது பயமுறுத்துறதுக்கோ இல்லை உடனே கமெண்ட்ல போடாதீங்க நல்லதெல்லாம் சொல்ல மாட்டேங்க அப்படிலாம் இல்லை. இந்த இடத்துல இப்படி இருக்கு. நீங்கள் ஒழுங்காக படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒழுங்காக எக்ஸாம் எழுதுற மார்க் மட்டும் வரணும் 100 மார்க்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? கொஸ்டினே டஃப்பாக இருக்குது, நம்மளால் எழுத முடியுமா? நம்ம நல்லா தான் படிச்சிருப்போம், கொஸ்டின் டஃப்பாக இருந்தால் நம்மளால் எழுத முடியுமா? இந்த மாதிரி வாழ்க்கைன்ற கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்க போகுது ஒரு 3 வருஷத்துக்கு. அப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள், சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கன்னா அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? டஃப்பாக இருக்குது, கொஞ்சம் ட்ராஜரியாக இருக்குது, அப்போ இந்த மாதிரியும் கொஸ்டின் இருக்குமா? ஓ இப்படிலாம் இந்த கொஸ்டின் எடுக்க முடியுமான்னு யோசிக்கிற மாதிரி, இப்படிலாம் இந்த மாதிரி மனுஷங்க இருப்பாங்களா, வாழ்க்கை இப்படிலாம் இருக்குமான்ற மாதிரி பாடத்தை கொடுக்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு தான். ஓ இந்த வருஷம் இப்படி இருந்துச்சு, சூப்பர், அடுத்த வருஷம் வா. யூஸ்வலே சிம்மராசிக்காரங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. கான்ஃபிடென்ட் அப்படின்றது எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். சிம்மம் நிற்கிற தோரணிலே எல்லாத்தையும் அடக்கி ஆளுன்ருங்க. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே. அந்த மாதிரி யாரை பற்றியும் வம்பு பேசாத, யாரை பற்றியும் புறணி பேசாத, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்து எல்லாரையுமே தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே நல்லது நினைக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி இந்த 12 வீட்டில் எதுனா சிம்மம் மட்டும்தான். ஸோ அதனால் உங்களுடைய நல்ல விதமான நீங்கள் இது வரைக்கும் பண்ண அத்துணை பூர்வ புண்ணியமும் இயங்க போகுது. நான் கணக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய கணக்கு எப்படின்னா, இந்த 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய வீட்டில் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கேது அமர்றாரு. நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது கிடைக்க போகுது. நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு மோட்சம் கிடைக்க போகுது. நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு பூரணம் கிடைக்க போகுது. நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்க போகிறது. நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது கண்டிப்பாக கூடி வருது. இவ்வளோத்துக்கும் பின்னாடி நான் இருக்கேன்ப்பா, நீ கவலைப்படாம போன்னு சொல்கிற மாதிரி உங்கள் பின்னாடியே உங்களுடைய தெய்வம் அப்படின்றது இயங்க போகுது. நிறைய பேர் நிறைய PhD எல்லாம் படிக்க போகிறீங்க. நிறைய பேர் ஆராய்ச்சி படிப்புக்குள் இயங்க போகிறீர்கள். ஒரு விஷயத்த இது வரைக்கும் நுனிப்புள் மேஞ்ச மாதிரி பேஞ்சிட்டு இருந்த சிம்மராசிக்காரங்க அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தீவிரமாக 1க்கு 2 தடவை அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்தில் இறங்க போகிறீங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் கொடுக்க போகுது. இந்த தடவை நீங்கள் அடையக்கூடிய வெற்றி எல்லாம் பிரம்மாண்ட வெற்றியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் அஷ்டமச்சன் இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காத ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு அமர்றாரு. இது சூப்பரான டைம் ரெடி. இது வரைக்கும் அஷ்டமச்சனில் கஷ்டப்பட்ட கடகராசியா இருக்கட்டும், இல்லை இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஜென்மத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க கும்பராசியா இருக்கட்டும், கேட்டு பாருங்க. அவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, சிம்மராசிக்கு குருவுடைய லாபகுரு. அந்த லாபகுரு கண்டிப்பாக உங்கள் லாபத்தை குழந்தைகள் மூலமாக ஒரு வளர்ச்சி, பணம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது, நிறைய பொண்டாட்டிகள் மூலமாக ஒரு ஆதாயம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. எதிர்பாலினத்தவர் மூலமாக ஒரு ஆதாயம். எதில் கவனம்? ராகுவோட இடத்தை பொறுத்து
சின்ன வயது சிம்மராசி நேர்களாக இருந்தால் கண்டிப்பாக பழகிற பழக்கத்தில் கவனம், எதிர்பாலினத்தவர் மீது கவனம், குடும்பத்துல கவனம். இது 3 இடத்துல மட்டும் நீங்க இந்த 3 வருஷம் கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான். நிறைய இடத்துல வந்து இதுவரைக்கும் வேலை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அடுத்த மே மாசத்துல இருந்து வேலை கிடைக்க போகுது. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தலைமைத்துவம் குடுக்க போறாங்க. வேலைன்னு அலைய போறீங்க. கொஞ்சம் உடல் அலைச்சல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறைய பேருக்கு தாட் ப்ராசஸ் கிரியேட் ஆக போகுது. புது புது ஐடியாக்கள் கிடைக்க போகுது. நிறைய நண்பர்களுடைய முகங்கள் உங்களுக்கு தெரிய போகிறது. நிறைய பேரோட பழக போறீங்க. இதுவரைக்கும் இருந்த எல்லா வியாதிக்குமான சொல்யூஷன் கிடைக்க போகுது. முதல் விஷயம். கேது அப்படின்னாலே மருத்துவக்காரங்க தான். மருத்துவரோட சேர்ந்து அதுவும் சூரியனோட சேர்ந்த கேது. இதுவரைக்கும் யாரெல்லாம் புற்றுநோயால் அவதிப்பட்டுட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் தலைநோயை அவதிப்பட்டுட்டு இருந்தீங்களோ, தலையை வந்து குறிக்கக்கூடிய பிளான்ட் சூரியன் தான். கேது வந்து கேன்சரை குறிக்கக்கூடிய பிளான்ட். யாரெல்லாம் வந்து தலை சம்மந்தப்பட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து கண் சம்மந்தப்பட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, அவங்க எல்லாருக்குமே ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகிறது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் சூப்பரான டைம் பீரியடுங்க. புது வண்டி வாகனம் வாங்குவதற்கான நேரம்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஆனா வண்டிகளில் கவனம். நீங்க போகக்கூடிய கார் வீல்ல 1க்கு 2 தடவை செக் பண்ணிட்டு போகணும். நான் திரும்பவும் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எப்ப இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுடைய வண்டி வெஹிக்கிள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட டயரோட காற்றோ இல்ல டயரோட பராமரிப்பையோ பார்த்துக்கோங்க. இல்ல நடு ரோட்ல வண்டி நிக்கிறதுக்கான நேரத்தெல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுரும். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ வண்டியோட வீல் அப்படின்றதுல கவனம். புதிய வாகனங்கள் வாங்குனீங்கன்னா பெட்டரு. பழைய ஏதாவது ஓல்டை வாங்குவோம், செகண்ட்ஸ் வாங்குவோம்னே அந்த இடத்துல ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை வந்து கண்டிப்பா கிரியேட் பண்ணி விட்டுரும். அதுல கவனமாக இருந்து கொள்ளுங்க. அதே மாதிரி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதங்களிலும் கண்டிப்பாக குலதெய்வம் கோயில் போயிட்டு வருவதற்கான நேரம் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். நீங்க போயிட்டு வருவீங்க. இல்ல குலதெய்வத்தோட பிரசாதம் உங்க கையில வந்து சேரும். நிறைய பேருக்கு வந்து திருப்பதி லட்டெல்லாம் கிடைக்குங்க. கிடைச்சா எனக்கு செப்டம்பர் மாசம் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. வாழ்க்கை இனிக்க போகுது, நான் இருக்கேன்றதை ஏதோ ஒரு பிரசாதத்தின் மூலமாக கடவுள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க போறாரு. சரியா? அதே மாதிரி டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதங்களும் தன்னம்பிக்கை பிறக்க போகிறது. நிறைய புதுசா ஜுவல்ஸ் வாங்குவீங்க, இல்ல வெள்ளி காயின் வாங்குவீங்க, இல்ல ஏதோ ஒரு ட்ரெஸ், இல்ல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வேலட்லாம் வாங்கிப்பீங்க. நிறைய ஆண்களாக இருந்தால் புது பர்ஸ்லாம் வாங்குறதுக்கான நேரம், இல்லை உங்களுக்கு யாராவது கிஃப்ட் பண்றதுக்கான நேரம்லாம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வருங்க. அந்த கான்ஃபிடென்ட் வந்து உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போய் கொடுக்கும். உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில் உங்களுக்கு ஹைக் கிடைக்கும். சில பேர் தொழிலா இருக்கவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி அதை வந்து சம்பாதிக்கலாமான்ற தாட் ப்ராசஸ்லாம் கிரியேட் பண்ணிவிடும். அதனால அஷ்டமச்சனி என்னவாக இருந்தாலும் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு குருவோட அருளால் மிகச்சிறந்த வருடமாகத்தான் இருக்க போது. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. டாப் கியர் போட்டு உங்கள் வேலையை எப்பயும் போல பார்த்துட்டு போயிட்டு இருங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு தடவை முடியும் அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வரக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாகத்தான் அமையும்.